கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லிவிளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எட்வின் துரை, குமாரசாமி, அனீஷ்குமார் ஆகிய மூவரும் கடந்த 3 மாத காலமாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மழையூர் காவல் சரகத்திற்குட்பட்ட பொன்னன் விடுதி கிராமத்தில் தங்கி கொத்தனார் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு எட்வின் துரை, குமாரசாமி, அனீஷ்குமார் ஆகிய மூவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அனீஷ்குமார் எட்வின் துரையிடம் போதைப் பொருளான ஹான்ஸ் கேட்டபோது எட்வின் துரை கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்ட குமாரசாமி வீட்டின் வெளியே உறங்கச் சென்றுள்ளார். அப்போது எட்வின் துரை தலையில் அனீஷ்குமார் குளவிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். பின்பு என்ன செய்வதென்று தெரியாமல் போதையிலேயே அனீஷ்குமார் அங்கேயே தூங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் மழையூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த மழையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எட்வின் துரை உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அனீஷ்குமார் மற்றும் குமாரசாமியிடம் மேற்கொண்ட விசாரணையில் அனீஷ்குமாரை கைது செய்தனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் குமாரசாமியை போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.